Hi traders, welcome to Mr. Small Trader Community. ஸோ நேற்று நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் அண்ட் எந்த லெவல்ஸில் பிரேக் அவுட் பண்ணியிருந்தா ஒரு புல்லிஷ் மூவ் ஒரு பியரிஷ் மூவ் அப்படிங்கிறத நேற்று அந்த ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ அப்படி பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் அப்படின்னா 25850 இதை பிரேக் பண்ணியிருந்தா மார்க்கெட் டவுன் சைடு வந்துட்டு 26750 டேப் பண்ணி ஒரு சப்போர்ட் எடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நேற்று மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ நாளைக்கு நமக்கான இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் அப்படின்னா 25700 மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு பியரிஷ்க்கும் அண்ட் அப்சைடு 26050 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு புல்லிஷ் மூவ் இருக்கு. ஸோ இன்பிட்வீனில் நமக்கு 25850 இம்பார்ட்டன்ட் லெவல் தான் அண்ட் 25920 இம்பார்ட்டன்ட் லெவல் தான். மார்க்கெட் நமக்கு இங்கே அப்சைட் பிரேக் பண்ணாலும் இங்கே பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ஒரு பாசிட்டிவ் மூவ் அண்டு 26050 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மார்க்கெட் அங்கே பிரேக் பண்ண முடியல அப்படின்னா அகைன் இன்பிட்வீனில் டேப்பிங்க்கு பாசிபிலிட்டி. இந்த லெவலை 25850 மார்க்கெட்டால் பிரேக் பண்ண முடியல அப்படின்னா மார்க்கெட் அகைன் ஃபால் ஆகி in between the range இருக்கு பாசிபிலிட்டி. ஸோ இந்த பியரிஷ் மூவுக்கும் இந்த ரேஞ்சுக்கும் ரீசன் நிஃப்டி 50ல பியரிஷ்க்கு மார்க்கெட் பிரேக் பண்ணி பியரிஷ்க்கு ஒரு இங்கே வந்து சப்போர்ட் எடுத்து அப்படி போகிறதுக்கு நிஃப்டி 50ல வியூ பார்த்தாலும் பேங்க் நிஃப்டி இந்த செட்டப்பில் இங்கேருந்து ஒரு புல்லிஷ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் இந்த ரேஞ்சுக்கான ரேஞ்சு. ஸோ நேற்று அவங்களோட பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு இதோட இங்கேருந்து மார்க்கெட் புல்லிஷ் போகிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. இது இங்கே வந்துட்டு புல்லிஷ் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ பேங்க் நிஃப்டியில் நாளைக்கான நம்மளோட கீ லெவல்ஸ் அப்படின்னா 58700 மார்க்கெட் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு பியரிஷ் மூவ். அதர்வைஸ் மார்க்கெட் இங்கேருந்து ஒரு புல்லிஷ்க்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி அண்ட் 58160 கிராஸ் பண்ணி மார்க்கெட் அப்சைட் போகணும். அதர்வைஸ் மார்க்கெட் இங்கே ரிட்டர்ன் ஆகுது அண்ட் அப்சைடு நமக்கு 59500 பிரேக் பண்ணால் ஒரு புல்லிஷ் மூவ் இருக்கு. சென்செக்ஸில் நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் அப்படின்னா 84650 அண்ட் தென் 84700 அண்ட் அப்சைட் பார்த்தீங்கன்னா 85300 டவுன் சைட்னா 84150. ஸோ இதை பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு பியரிஷ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் மார்க்கெட் இன்பிட்வீன் ரேஞ்ச் அடிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இங்கே டேப் பண்ணிட்டு அப்சைடு வந்து போகிறதுக்கு பாசிபிலிட்டி ஜாஸ்தி அண்ட் அப்சைடு இங்கே 85300 பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு புல்லிஷ் மூவ் இருக்கும். பேங்க் எக்ஸில் சேம் நேற்று நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மட்டும்தான் இங்கேருந்து ஒரு புல்லிஷ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். மார்க்கெட் ஃபுல்லாக ஒரு கரெக்ஷன் ஆகிட்டு புல்லிஷ் மூவ் கொடுக்கும்போது மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இதில் நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் அப்படின்னா 65900 நியர்லி இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இங்கே ஒரு பியரிஷ் மூவ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் மார்க்கெட் இங்கேருந்து டேப் ஆகிட்டு அப்சைடு இங்கே பிரேக் பண்ணா நம்ம 67000 வரைக்குமே மார்க்கெட் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ஒரு புல்லிஷ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
இதுதான் நம்மளோட மார்க்கெட் இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இங்கே வந்து மார்க்கெட் செட் போகணும். அண்ட் இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அப்சைட் வந்துட்டு நியர்லி 66,750 to 67,000 வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதை பிரேக் பண்ண முடியலன்னா மார்க்கெட் அகைன் ஃபால் ஆகி இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு அண்ட் இங்கே ரேஞ்சஸ் ஆகணும். அண்ட் இதை பிரேக் பண்ணிட்டு அப்படின்னா அகைன் 66,000க்கு ஃபால் ஆக சான்ஸ் அதிகம். ஸோ இதுதான் நாளைக்கு நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல். ஸோ நாளைக்கான ரிப்போர்ட்ஸோட நான் உங்களை அகைன் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய்.